பண்ணோம்னா அவங்க நம்மளோட நிக்கிறதுல வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு டபுள் மைண்ட் வராது. ஸோ அதனால பார்ப்போம். நான் ஒரு சினாரியோ அப்படி இருந்தா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். என் பர்சனல் இது அது. இப்படி வந்துச்சுன்னா நமக்கு அதிமுகவே வேண்டாங்கிறது என்னோட சாய்ஸ். நீங்க சொல்றது எல்லாரோட ஆசை, 2G சொல்றது ப்ராக்டிகாலிட்டி. அதுதான் ஐஎம்எஸ். ரெண்டு பேருமே கரெக்டு. ரெண்டு பேருமே பிஜேபிக்காக தான் யோசிக்கிறீங்க. நீங்க சொல்றது நிஜமாவே எல்லாரோட ஆசை. பார்க்கலாம். ஓகே பார்ப்போம். எனக்கு எடப்பாடி மறுபடியும் எம்எல்ஏவெல்லாம் பார்த்து முதலமைச்சராவெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுல 1% கூட இடம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த ஹிப்போபொட்டஸ் பொட்டமஸ் மூஞ்சினா எப்படா நம்ம ஈக்குவேஷன்லயே இல்ல ஏத்துக்கிறது எனக்கு ஐஎம்எஸ். இதா இருக்கு. நம்ம ஏடிஎம்கே தான் பேசுறோம். அவர் ஈக்குவேஷன்லயே விட்டுருங்க. கமலி மேடம் இப்ப போட்ட மோஸ்ட் இதுக்கு நான் தெரியாம ரிப்போர்ட் அடிச்சுட்டேன். டக்குன்னு டெலிட் பண்ணி விட்டுருங்க. எப்போ காலையில குரூப்ல போட்டிருந்தேனே அவனுக்கு அடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நீ என்ன அடிச்சு நீ என்ன 2G உங்க கனெக்ஷன் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ட்ரெடிஷன்ஸ் அப்படி விடவும் முடியாதுங்க ட்ரெடிஷன்ஸ். ஏன்னா அவனுக்கு அந்த ஆளை மாற்றி வச்சுட்டு வருவாங்களாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா செலவு பண்ணணுங்க. அவன் செலவு பண்ண தயாரா இருக்கான். இவங்க எல்லாம் வந்து இப்ப எஸ்பி வேலுமணியா அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் ஆனாலும் செலவு பண்ணணும். அவர் பண்ணுவாராங்கிறது எனக்கு அந்த விஷயத்துல மட்டும்தான் எனக்கு இதா இருக்குது. அந்த ஆள் அதை பண்றான். அவன் 1000 சொல்லுங்க அவன் அதை பண்றான். இபிஎஸ் மலேசியாலயே மைனாரிட்டி ஓட்டு போடுவானுங்க சிஎம் ஆகலாங்கிற காமெடி எல்லாம் முடிஞ்சு போச்சு எய்ம்ஸ். அவன் கட்சி தலைவர்கள் ஒரு சில பேக்கெட் இருந்தா தமிழ்நாட்டில் வேணா அவனுங்க பிஜேபி தேவையில்லைன்னு பேசலாம். ஆனா அங்க பாமக வேணும். அங்கேயும் பிஜேபி வளர்ந்துருக்கு நல்லாவே. போன வருஷம் நல்லாவே தெரிஞ்சிச்சு அவனுக்கும். இவன் என்ன குடி வச்சாலும் நம்மகிட்ட தான் வருவானுங்க. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல இபிஎஸ் வந்து இது பண்ணிருக்கான், காசு நிறைய செலவு பண்றான்னு. அதுக்கு மெயினான ரீசன் ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேயும் அவனுக்கு காசு கொடுக்குது. ஒண்ணு சம்பாதி வந்து சம்பாதிக்கவும் செய்யறான். டிஎம்கே நிறைய காசு அவனுக்கு வந்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னுது. டிஎம்கேட கள்ள கூட்டணி வச்சிருக்கிறது தான் மெயினான ரீசனு. எல்லா கூட்டணி எல்லாம் இருக்கு. அவனுக்கு 2 பேத்துக்குள்ள பல வருஷமாவே அது ஊருக்கே தெரியும். அது அதெல்லாம் உடைச்சிடலாம்டா. இவன் இங்க இருக்கு. இந்த அதிமுகங்கிற கட்சி திமுக ஒத்து ஊதிட்டு இருக்கிற வரைக்கும் தான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கும். அது திமுக காரங்களுமே தெரியும். இவனை இல்லைன்னா நம்ம காலின்ட்டு. அவனுக்கு ஸ்பேஸே கூப்பிட்டு ஒரு நாள் பேசினிருந்தானு இல்ல, நீங்க இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும், வேற எவனையும் வரவிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆமாடா, அதெல்லாம் வந்தாலும் அவங்க ஸ்பேஸ்ல இன்னும் அந்த டாக் ஓடிட்டு தான் இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து நான் வர விட்டுறக்கூடாது வர விட்டுறக்கூடாது. அதுவும் அந்த பழைய பீஸா இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய பீஸ் கட்டந்துறை அந்த மாதிரி இந்த பீஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த டாக்டர் கண்டினியூஸா பேசுறானுங்க. அது மாதிரி காலையில பூமர் ஸ்பேஸ் ஒண்ணு போடுவானுங்கன்னா டெல்லி பாபு. நீ அது இவனுக்கு பேசுற மாதிரியே ஃபீல் பண்ணாத. ஒரிஜினல் மென்டாலிட்டி அதுதான். ஏன்னா நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம்னா நம்மகிட்ட நிறைய வேற விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சி கீழே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இவனுங்களுக்கு. சாதாரணமா இறக்க முடியாது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுனால இவனுங்களோட மொத்த இதே முடிஞ்சு போயிருந்த இவங்களோட அரசியலே முடிஞ்சு போயிடும். அவங்க 2 பேர் இருந்தா ஒண்ணு நீயே இல்லைன்னா நானே, ஒண்ணு நீயே இல்லைன்னா நான் அப்படின்ற போயிட்டே தான் இருக்கு. அதனாலதான் அவங்க யாரோ ஒருத்தர் மட்டும் இருக்க ஆசைப்படுறாங்க. இன்னொன்னு, நான் ஆட்சிக்கு வந்தாலும் நீ திருடிக்க, நீ ஆட்சிக்கு வந்தாலும் நான் திருடிக்கிறேங்கிற அந்த ஒரு இப்ப இருக்க டிஎம்கே மினிஸ்டர் எல்லாம் பல பேர் வந்து முன்னாள் அமைச்சர்கிட்ட, ஏடிஎம்கே மினிஸ்டர்கிட்ட, முன்னாள் அமைச்சர்கிட்ட எல்லாத்துட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்தாங்க. இப்ப இருக்கவங்க போன ஆட்சியில அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. எல்லாம் ஒரு இதுதான், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எனக்கு அதுதான்டா எனக்கு இதாகுது. இவங்களோட கூட்டணி போறதுலயே இவங்க நம்ம கூடயும் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த சேட்டை செஞ்சுட்டு இருப்பானுங்க ஆட்சியில் ப்ரோ. இப்ப என்ன நமக்கு இதெல்லாம் தலைவலி. அந்த இதுக்கு போட்டேன் ப்ரோ, இந்த விஜயகாந்த் இதுக்கு போட்டேன். இந்த இதுக்கு அந்த விஜயகாந்துக்கு இது பண்ணல, மாநிலங்களவை கொடுக்கலன்னு சொல்லிட்டு தேமுதிக அந்த இது போட்டதுக்கு என்னோட ஃபீட்ல வந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க என்ன போட்டுக்கிட்டு. என்னன்னா நீங்க எதிர்பார்க்கறதுதான் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அண்ணாமலை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அவரோட உழைப்பெல்லாம் போட்டிருக்காரு. அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட்டு இவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் பண்ணல. அது நடக்கதான் போகுது. கூட்டணி வரலாம் போக கிடையாது. ஆனா அந்த கூட்டணி வருதுன்னு சொன்னா ஒரு கதறானுங்கல்ல, அதை நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். பாடா அப்படின்னு சொல்லிட்டு
டி ஸ்டாக்ஸும் கதறானுங்க, டயர் நக்கீஸ் இருப்பானுங்க அவனுங்களும் கதறானுங்க. அது ஜாலியா இருக்கு. லீஸ்டா கதறானுங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பயங்கரமானதுடா. போன தடவை அந்த கூட்டணி ஓட்டு எடுத்துப்பாரு. இன்னும் சேர்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டு சேர்ந்திருக்கும். சரியா? இன்னொரு 5% ஓட்டுலாம் வந்திருக்கும். இவனுக்கு நம்ம தாண்டி போயிருப்போம். ஸோ இவனுக்கு கம்பல்சரி நம்ம ஒரு 15 இடத்துக்கு மேல நம்ம ஜெயிச்சிருப்போம். ஸோ அதனால அந்த அவனுங்க பயப்படுறதுன்னா ஆட்சி மாறிடுங்கிறதுக்கா டிஸ்டாக் பயப்படுறானுங்க. இந்த முட்டா பீஸ் அவனுங்களை கொண்டு வந்து ஆட்சியில் அவனுக்கு ஆட்சியில் இருந்தா தான் நம்ம உசுரோட இருக்க முடியுங்கிறதுக்கு இந்த முட்டா பீஸும் உட்கார்ந்துருக்குது. ஐஎம்எஸ் இப்ப இதுல என்டிகே என்ன ஆகும் ஐஎம்எஸ்? அது NTK என்டிகேக்கு கொஞ்சம் தான் மீடியா அவங்க ஏடிஎம்கே வந்து அவங்க கூடயும் NTK கூட்டணி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க போல. அதே மாதிரி டிவிகே கூட ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணி புஷ் பண்ணுவாங்க போல. அவங்க டிவிகே வந்துட்டா நம்ம இவங்க யாருமே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. என்டிகேக்கெல்லாம் டிவிகேவை எப்போ க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. நீ போனா ஏடிஎம் காலேஜ்ல தான் உட்காரணும். நம்ம போகலன்னா ஏடிஎம் காலேஜ்ல ஏடிஎம்கே வந்து ஏதாவது பண்ணி கூப்பிட பார்க்கும். அது மட்டும்தான். அவர் தனியா தானே ஐஎம்எஸ் நிப்பாரு. அதுதான் இப்ப பிரச்சனை. இல்ல அவன் அந்த ஸ்டாண்ட் மாறவே மாட்டான், கடைசி வரைக்கும் தனியா தான் அவன் இருப்பான். அவன் போய் ஜெயில போட்டாலும் என்ன பண்ணாலும் தனியா தான் இருப்பான். இல்ல அவன் மேக்ஸிமம் ரீச் ஆயிட்டாங்க. இனி அவன் ரீச் ஆயிட்டான். இனி அவனுக்கு ஒன்றும் பெருசா மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவன் இந்த எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் கூட சேர பார்ப்பான். ஆனா இப்போ ஒரு கான்செப்ட் என்னன்னா, இவங்க எல்லாரும் டிஎம்கே வரணும்னு கீழே இறங்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க போல. இபிஎஸ் இவங்க சீமானு எல்லாருமே அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. இபிஎஸ்க்கெல்லாம் அந்த மென்டாலிட்டி இல்ல. இபிஎஸ் விடுறதுக்கு சிலருக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கு, அவ்வளவுதான். பாப்போம். நான் சொன்னது நடந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். இதுதான் எலெக்ஷன். என்னது ப்ரோ? ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாம ஒரு கூட்டணி. ஓ, மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகணுங்கிறீங்களா? நல்லாதான் இருக்கும், ஆனா நடக்கணுமே. நடக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கு, பாப்போம். ஆனா நேத்துல இருந்து நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்தா ஆனா அப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு கல்யாணம் நீங்க பேசுறத பார்த்தா கல்யாணத்துக்கு கூட போக கூடாது. கர்மாதி கல்யாணத்துக்கு கூட போக, அதெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா ஒரு அழைப்பு இருந்ததுன்னா போக வரது. இல்ல நான் கல்யாணத்துக்காக நான் சொல்லல. நான் சொன்னது இன்னைக்கு பிரஸ் மீட்ல கொடுத்ததை வச்சு நான் சொல்றேன். அது அந்த அந்த பாயிண்ட் வச்சுதான் நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு யார் வேணாலும் போலாம், எல்லாரும் தான் போறாங்க. அவன் அதாவது வந்து நீ செத்துட்டு இருக்கங்கும் போது நீ எங்க தண்ணி கிடைச்சாலும் நீ சாக்கடை தண்ணியா என்ன நீ யோசனை பண்ண மாட்ட, கிடைக்கிறத நீ குடிக்க பாப்ப. அவன் செத்துட்டு இருக்க, அவனுக்கு இப்ப ஏதாவது ஒரு வழி வேணும், ரொம்பவும் முறுக்கவும் முடியாது. அவன் அதனால அவன் எல்லாம் பேசுவான், அதெல்லாம் நம்ம காதுல வாங்க கூடாது. இன்னைக்கே பிரஸ் மீட்ல ஒருத்தர் முதுகுல குத்திட்டான், ஒரு கட்சி முதுகுல குத்திட்டான். அவனால நம்பி எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா அது வேணா. டிஏ சொல்லுங்க டிஏ. என்னத்த சொல்ல ஐஎம்எஸ், நம்ம இந்த பிரபல ஜெர்னலிஸ்ட் எல்லாம் நல்லா கதை கலந்து சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. திமுக கூட்டணி உடையாம ஆட்சி மாற்றம் இல்ல, அது போல அதிமுக கூட்டணி இல்லாம ஆட்சி மாற்றம் கிடையாது. அப்படிதான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி எல்லாருமே. ரங்கராஜ் பாண்டேலாம் அது ஒண்ணுதான் ஒரு மூல வாக்கியமாவே வச்சிருக்காரு ரங்கராஜ் எல்லாம். ஆயிடுச்சுங்க. அது அவரு செட் பண்ற நேரேட்டிவ் எல்லாம் அந்த போர்ட் ரூம் இருக்குல்ல, பிஜேபியோட அந்த உயர்மட்ட செயல்குழு, அந்த இது நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, இதெல்லாம் ஒரு மயிறு கிடையாது. அவங்க பார்க்கறது வெரி சிம்பிள். நம்ம கட்சி நல்லா வளருதா, ஓட்டு வருமா, இப்போதைக்கு வைப் எப்படி இருக்கு, தலைமை எப்படி இருக்குது, அடுத்து இப்போ கூட்டணி வர்ற கட்சியை எதை கொடுப்பானுங்க, எதை எடுப்பானுங்க, அவ்வளவுதான். இந்த அந்த குருமூர்த்தி டைம்ல பண்ணிட்டு இருந்த ஷோ டைம்ல பண்ணிட்டு இருந்த அந்த இடைத்தரகர் வேலைகள்லாம் இங்க வேலை கிடையாது. இவங்க சொல்றது எல்லாமே அவங்க பெனிஃபிட்டுக்காக பேசுவாங்க. பேச அப்படிதான் போய் உட்கார சொல்லிட்டாரு குருமூர்த்தி, கரெக்டா? உட்காந்தனால என்ன ஆச்சு, இன்னைக்கு ஓபிஎஸ் தான் நடுத்தருக்கு வந்தாரு. அன்னைக்கே ஃபைட் பண்ணிடணும், போய் நடுத்தரெல்லாம் உட்காந்துருக்க கூடாது. அவரு இபிஎஸ் மட்டும் தான் காசு வச்சிருந்தாரு, ஓபிஎஸ்ல காசு இல்லையா? அப்போ
அவங்க அதான் இவங்க சும்மா உட்காந்து இவங்க ஏதாவது பெரிய இன்ட்ரெஸ்ட்மா பேசிட்டு இருப்பானுங்க அந்த சாணக்கியா டிவியில. அவங்கள சொல்றதெல்லாம் ஒண்ணுமே ஒர்க் ஆகாதுங்க. அவனுக்கு விஷயம் அத்தனைக்கும் எதிராக தான் அண்ணாமலை செயல்பட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல வந்து நிக்கிறோம். டிமாண்ட் பண்ற பொசிஷனுக்கு. அதனால அவங்களாம் இக்னோர் பண்ணுங்க. அதெல்லாம் தேவையில்லாத இது. அவங்க நியூஸ் கவர் பண்றாங்களா? ஓகே. கொள்கையை ஆதரிக்கிறாங்களா? ஆனா எதிர்க்கிறாங்களா? இப்ப அது இப்படி ஊத ஓகே. ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படி ஊத ஆரம்பிச்சிட்டானுங்க டூஜி. முட்டைக்கண்ணு மணியே என்ன சொல்றான்னு தெரியுமா? அதிமுக பாஜக கூட்டணி வந்ததுன்னா ஒரு டஃப்பான இதா இருக்குங்க, எலெக்ஷனா இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. ஆமாமா நேரடிவ் முதல்ல மாறு. எப்படி சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு அவன் என்ன விளக்கம் சொல்றான்னா, அதாவது வந்து மத்திய தேர்தல்ல வந்து அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களாமா. மாநில தேர்தல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறான். டேய் என்னடா சொல்ற? ரெண்டும் ஒண்ணுதான்டாங்கிறவாரு. அதான் முட்டைக்கண்ணு எமசு மணியில இருந்து இப்போ எல்லாரும் இப்போ ஒருவேளை மாறிட்டாருங்க. இப்போ 5 இதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த 5 இத நீங்க அப்படியே 4ஆ மாறுச்சுன்னா, இப்போதைக்கு பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தா 41%. மக்களவையிலேயே வந்துருச்சு அந்த ஓட்டு. மாநிலங்கள் எலெக்ஷன்ல இன்னும் அதிகம் தான் ஆகும். கரெக்ட்டா? 18 + 23. இந்த கூட்டணி அப்படியே ஒண்ணு சேர்ந்துரும். எஸ்டிபி அடிச்சு விரட்டி விட்டுருவானுங்க அதிமுககாரனுங்க. சேர்ந்துச்சுன்னா எடுத்தோனே 41% தான். அதுவும் இது வந்து அந்த மைனாரிட்டி ஓட்டு இல்லாம. அது போக திமுகட்ட இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டும் வரும். வந்துச்சுன்னா இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆனா அப்படி வந்துச்சுன்னா அடி வாங்க போறது டிவிகேவும், என்டிகேவும். ஏன்னா அதுக்கப்புறம் திமுகவை தோற்கடிக்கிறோம்னு நினைக்கிறேன். எவனுமே அந்த 2 வேஸ்ட் கட்சிக்கு போட மாட்டாங்க. இப்ப போடுவானுங்க அதிமுக வீக்கா இருக்கிறதுனால. கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அந்த அந்த இது வந்து என்டிஏவுக்கு தான் வரும். நியூட்ரல் ஓட்டுக்கு சொல்றேன். ரசிகர் ஓட்டுலாம் மறைஞ்சிடும். அவனெல்லாம் இல்ல கம்மி தான். அப்படி நீங்க வந்து ஒரே அடியா சொல்லாதீங்க. கொஞ்சம் டிவிக்கே வந்து சிறுபான்மை ஓட்டர்ல பிரிச்சாதான் நல்லா இருக்கும். எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. யூத் ஓட்டு வேணா பிரியும் எம்எஸ். ஃபுல் ப்ரோ சிறுபான்மை ஓட்டுலாம் சிறுபான்மை பிரியாது. ஓட்டு பிரிச்சா சிறுபான்மை புரியல ப்ரோ. அந்த சிறுபான்மை ஓட்டு சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் காலேஜ்ல யூத் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அந்த கொஞ்சம் கிடைக்கும் காலேஜ்ல இந்த அவனுக்கு. டீனேஜ்ல போறானுங்களே, இந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி இருக்க ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க எல்லாத்தோட ஓட்டும் தான் பிரியும் மோஸ்ட்லி. அந்த ஓட்டு அவங்க டிவி கேல கூட அதுவே இருக்கலாம். ரொம்ப ஹைப் பண்றாங்க அதிகமா. டிவிக்கே ரொம்ப ஹைப் பண்றாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10%ன்றான். பிரசாந்த் கிஷோர்னா 15ல இருந்து 20%ன்றான். ஓவர் ஹைப். விஜய தவிர வேற ஒரு ஃபேஸும் கிடையாது. அவன் இது வரைக்கும் பார்ட் டைம் இல்ல அது வேணா பொலிட்டிஷியனா கரெக்ட் தான் தான் இருக்கான். மார்ச் கரெக்ட் தான் ஆயிடுச்சு. ஜி. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் பாருங்க 3 to 5% தான் எடுப்பான். அதுக்கு மேலாம் கண்டிப்பா வராது. என்ன இப்போ தலகை இருந்தாலும் வராது. கமல்ஹாசன் அப்படிலாம் குடுத்துட ஈவன் மாட்டாங்க. கமல்ஹாசன் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர், ஐஏஎஸ் ஆபீசர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் சொல்ற மாதிரியே 2-3 பேர் சேர்ந்தாங்க. சாரி டு இன்டரப்ட். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆனா அதுல பாதி தான் கரெக்ட். ஏன்னா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அண்ணாமலை இருந்திருந்தா கமலஹாசனுக்கு அவ்வளவு ஓட்டு வந்திருக்காது. இல்ல அது கரெக்ட் தான். பீப்புள் இல்ல அவனுக்கு யாரு ஓட்டு இல்ல போட்டாங்க அப்படின்னா இல்ல அது முடிச்சுக்கிறேன். இல்ல அது நம்மளுக்கு நான் என்ன இல்ல சொல்ல வரேன்னா முடிச்சுக்கிறேன். அஜய் முடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே நம்ம இதுல வந்து நிறைய பேர் வந்து அவனுக்கு ஓட்டு போட்டாங்க. எதுக்குன்னா அவனுக்கு அந்த இன்டெலெக்சுவல் ஃபேஸ் மாதிரி அவன் ஏதோ பெரிய புளுத்தி மாதிரி ஆடிட்டு இருந்தான். 2 பேர்த்தையும் நான் கேட்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு. மோஸ்ட்லி அவன் ஓட்டு எல்லாமே இப்போ பிஜேபிக்கு வந்துருச்சு. மீதி அந்த மைனாரிட்டி இருக்கிற ஓட்டுகள்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிடுச்சு, திமுகவுக்கு போயிடுச்சு. ஸோ கமலஹாசனோட எபிசோடு இங்கே நடக்காதுங்க. அப்பவே நம்மள மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா அவனோட முகமுடியே கிழிச்சு எறிஞ்சிருப்பாரு. ஆனா இல்ல. கரெக்ட். ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. கமலஹாசன் உள்ள வரும்போது அகைன்ஸ்ட் டிஎம்கே ஏடிஎம்கே பேசின்னு தான் வந்தான். டார்ச் லைட் எல்லாம் தூக்கி வீசின்னு. சோ அந்த ஒரு மைண்ட் செட் அப்ப எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அப்படிதான் இருந்தோம் அப்பவுமே. இப்ப அண்ணாமலை வரவே அது அப்படியே மாறிடுச்சு. இப்ப அது கமலஹாசன் அதே சொன்னா கூட அவன் மண்டையிலே நம்ப வீசுவாங்க இல்ல மாட்டாங்க, காரை. நம்ப நான் என்ன மாட்டாங்க. சொல்றேன்னா அது இப்போ இருக்கூடாது. இப்போ கமல்ஹாசன் வந்து நீங்க என்னதான் நம்ம இப்போ விஜய் வந்து ஒரு ஹைப்ல இருக்கான், சினி ஃபீல்ட்ல ஒரு ஹைப்ல இருக்கான். பட் ஆனா ம். கமல்ஹாசன் வந்து இந்த ஹைப்ல இல்ல. பட் இருந்தாலுமே அவனுக்கு வந்து அந்த ஒரு சில சப்போர்ட் விஜய் கிடைச்சிச்சு. மேட்டர் வந்து அவன் தனியா நின்னு அதிமுகவும் கூட்டணி இல்லாம நின்னு நம்மளும் இல்லாம இருந்ததுனாலதான் அவன் ஃபேக்ட். இப்போ திமுக எதிர்க்கறதுக்கு கை விரலெல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. பாமக, அதிமுக, பிஜேபி மத்த அந்த எல்லா கூட இருக்க நம்ம கூட்டணி வச்சு அத்தனையும் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா ஒரே அணி, ஒரே நோக்கம் திமுக இறக்குறது. கண்டிப்பா அதுதான் போகும். விஜய்க்கெல்லாம் அங்க லோக்கல் ஸ்டாண்டே இருக்காது. இல்ல அது வேணா அவன் வாஸ்தவம். என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும் நீ 2 பேர்த்த ப்ளேம் பண்ணினாலும் திருப்பி கேட்பாங்க. நீ ஜெயிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. என்னமோ ஒரு பேசிக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாம கட்சி ஆரம்பிச்சுட்டு நானும் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதே இல்லாம போயிட்டு இருக்கு. அவன் அட்லீஸ்ட் என்டிகே கூடவா சேர்ந்திருக்கலாங்க. அந்த ஆளு கரெக்டா அதையும் கொண்டு நம்பி போயிருப்பான் இவங்க விஜய. எல்லாம் கூவிட்டு இருக்கானுங்க. அது வந்து அதை அந்த ஆளு என்டிஏவோட சேர்ந்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இல்ல விஜய்க்கு இப்ப இன்னும் அவனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் ரீசெண்டா இருந்திருக்காது. இன்னைக்கு காலையில நினைக்கிறேன் ஒரு இதுல ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து அழகா சொல்லியிருந்தாங்க. விஜய் வந்து
தெரியாம வந்து திராவிடத்தை முன்னிறுத்திட்டாரு, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இருந்தா கூட சீமான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அப்படி இப்படின்னு அவரு தடுமாறியாவது ஏதாவது இழுத்துட்டு போயிருப்பாரு. தேவையில்லாம திராவிடத்தை முன்னாடி நிறுத்தி இன்னைக்கு விஜய்க்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. லைக் ரங்கராஜ் பாண்டே பேசினார். இல்ல அசோக் அவன் 2 பக்கம் தான் காலு வச்சா, எந்த பக்கம் கிடைக்குமோ அந்த பக்கம் போலான்னு சொல்லி 2 பக்கம் தான் காலு வச்சான். பிரச்சனை என்னன்னா சீமான வந்து அவன் ஆதரிக்கணும், சீமான் எதிர்பார்க்கிறான். அவனை வந்து சீமான் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அவன் விஜய் எதிர்பார்க்கிறான். இது 2மே நடக்காது. அதுதான் பிரச்சனை. நீ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு உன்ன நான் எப்படி சிஎம் ஆக்குறது சீமானோட கொஸ்டின். எனக்கு இவ்வளவு ஃபேம் இருக்கு, என்னோட பர்சனல் இதுல இருக்கு, அதுல எப்படி நான் உன்னை வந்து சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது அவனோட கொஸ்டின். 2மே நியாயமான கொஸ்டின், ஒன்னும் பண்ண முடியாது. அந்த விஷயத்துல 2 பேருமே ஒன்னும் பண்ண முடியாது. வணக்கம் ஜி, நான் இல்ல பேசலாமா? எம்எஸ், நியாயமான கொஸ்டின்லாம் இல்ல எம்எஸ். என்டிகே வந்து ப்ரூவ்டு அட்லீஸ்ட் 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டான், டெஸ்ட் பண்ணி அவன் வந்துட்டான். இவன் ஒண்ணுமே இல்ல, சும்மா சினி பாப்புலர் வச்சுட்டு கம்பு சுத்தறதெல்லாம் சும்மா. ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கொடுக்கட்டும், களத்துக்கு போட்டோம், ஒன்னும் பண்ணல, இன்ன வரைக்கும் வெளில வரல. ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவேன்றான். 8 மாசத்துல என்ன கழிச்சிருவான் சொல்லுங்க? சீமான் டெய்லி பிரஸ் மீட் கொடுக்குறான், அடி வாங்குறானோ இன்னும் மைக்கு முன்னாடி நின்றுறான் போய் தைரியமா. இவன் ஒண்ணு கூட வரலையே இன்னும், அப்புறம் எப்படி இவனை நம்பி கூட்டணி எல்லாம் வைப்பான் சொல்லுங்க இந்த சீமான்? அவன் தெளிவு தான் எல்லாருக்குமே அப்பர் இல்ல ஆக்டர். போல தல. அவரு ஒரு ஒரே செகண்ட் நிமிஷம். 2G அந்த சீனிவாஸ் சீனிவாசன் ஒருத்தர். அவரு வணக்கம், ஏதோ சொல்ல வர்றாரு, வணக்கம். சொல்லுங்க. சொல்லி முடிச்சேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீனிவாஸ் சுப்பிரமணியன். நான் தான் சித்தெரும்பு, என்னோட ஐடி. ஐ திங்க் நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்டேன். பட் ஒரு இண்டிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிஜேபி தலைவர், நம்ம தலைவர் வந்து அண்ணாமலை வந்து டிசம்பருக்குள்ளே ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை எல்லாரும் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. டிசம்பருக்குள்ளே ஒன்று நடக்கும் அப்படின்றதுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் ஒன்று கிடச்சிது. ஐ திங்க் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த ஒரு ஃபீல் அவருக்கும் அது போயிடுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து எங்களுக்கு திமுகவை தோற்கடிக்கிறது தான் மெயின், வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இவ்வளோ நாள் வந்து பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்த எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து ஒரு பயங்கரமாக ஒரு கேப்சைஸ்டாக ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. எங்களுக்கு திமுக தான் மெயின் எதிரி, வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காருன்னா, ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, ஏடிஎம்கேக்கு உள்ளேயே திஸ் சம்திங் ப்ரூவிங். நிறைய ஒரு ஸ்பிளிட் நிலைப்பாடு இருக்குது அப்படின்றது வந்து நமக்கே தெளிவாக தெரியுது. ஏடிஎம்கேக்குள்ள ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து பிஜேபி கூட போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் இன்னொரு பார்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து அது ஆப்வியஸ். போகணும்னு நினைக்கிறவங்க எதனால போகணும்னு நினைக்கிறாங்க, போக வேண்டாம்னு நினைக்கிறவங்க எதனால போக வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப ஆப்வியஸ். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒன்று இப்படியே ப்ரூ ஆயின் வந்ததுக்கு உடனேயே ஒரு ரெய்டு ஒன்று போயிடுச்சு. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு ரெய்டு ஒன்று விட்டாங்க இப்போ ஏடிஎம்கே அந்த மினிஸ்டர் வீட்டில். ஸோ அது ஒன்று ஃபர்ஸ்ட் திங், ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து இந்த விஜய் இஸ் அ பி டீம் ஆஃப் டிஎம்கே. இஸ் நாட், அவனை அங்கே வச்சிருக்கிறதே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, டெஃபினெட்லி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. பட் ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையும் நம்ம தமிழ்நாடோட ஓட்டிங் பேட்டர்னை நம்ம இதுவரையும் நம்ம கணிச்சு பார்த்தோன்னா, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் ஹூ ஐ டோன்ட் வாண்ட் ரேதர் தென் ஹூ ஐ வாண்ட். ஸோ ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்றது தான் வந்து ஆன்டி இன்கம்பன்சியை தவிர இவன் எனக்கு வேணும் அப்படின்றது ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து திமுக வேண்டான்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தே கோயிங் டு ஸ்பிளிட் தேர் ஓட்ஸ். ஒரு கூட்டம் வந்து லைக் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ voted for Vijaykanth saying that I need a change. I don't want ADMK and DMK. Short and sweet, sir. So many members, they are hand raised. Please, okay. The first time I'm speaking, so I wanted to give you some clarity. No problem. This is the one we are also discussing. ADMK inside itself, they have some problem. They are moving some 50%. They are moving towards us like that. So your point, Madam, not only AIDMK, but even in DMK, there's an internal problem. I am in touch with some good
people in DMK who are not at all happy with what's happening inside DMK. அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டிஎம்கேல வந்து the next time DMK gets defeated, the party will split like what happened to ADMK. அவங்க அம்மா போன அப்புறம் எப்படி ஏஐடிஎம்கே உடஞ்சுதோ அந்த மாதிரி 2026 டிஎம்கே தோத்துதுன்னா டிஎம்கே வில் டெஃபினெட்லி ஸ்பிளிட். எனக்கு வந்து டிஎம்கேல இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் மினிஸ்டர்ஸோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டே இருக்கு. அவங்களே வந்து ஒரு விஷயத்துக்காக சொல்றாங்க, ஐயோ இந்த பசங்களோட அராஜகம் தாங்க முடியலப்பா, எங்களை மாதிரி சீனியர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை, என்ன நடக்கிறதுனே தெரில, முதல்வருக்கு வந்து இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது அப்படின்னு ஓப்பனாக என்கிட்ட சொன்னார். பிகாஸ் he has got some personal relationship. இல்ல சார், அவரு சொன்னாரு முதல்வருக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னாருன்னா நம்ம நம்பணுமா? முதல்வரா இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எதுவுமே தெரியாம இருக்கிறாருன்னா அப்ப அது வந்து வேஸ்ட் முதல்வர் தானே, விட்டுருங்க. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி ஹீஸ் நேம் சேக்குக்கு ஒரு டம்மி பீஸா தான் அவர் இருக்காரு. he's the face, but what's happening behind the back endல என்ன நடக்கிறதுன்னா, ஒரு டீம் இருக்கு, ஒரு இந்த I don't want to tell the names. கமலி மேடம் ஒரு நாட்டாமை இல்ல இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி இந்த விஜய் விஜய் வந்து இஸ் கோயிங் டு இஸ் பிளேஸ்ட் பை டிஎம்கே. அவர் வந்து டிஎம்கேவோட ஒரு பான். அவர் வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கொஞ்சோண்டு அவர் சைடு இழுத்துட்டு ஏதாவது கொஞ்சம் அவருக்கு சீட்ஸ் கிடைச்சதுன்னா தென் லேட்டர் ஆன் இல் ஜம்ப் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுவார் அங்கே போயிட்டு, லைக் வாட் கமல்ஹாசன் டிட். எக்ஸாக்ட்லி. அவர் வந்து இன்னொரு கமல்ஹாசன் தான் அவர். விஜய் வந்து இன்னொரு கமல்ஹாசன், there's no doubt. அது ஒன்று. இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஏடிஎம்கேக்கு உள்ள வந்து there's a rift அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. ஸோ ஏடிஎம்கே இஸ் ட்ரைங் டு ரீக்ரூப். அவங்களுக்கு இப்போ வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏடிஎம்கே வந்து இந்த எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா தென் தே ஆர் நோ மோர், ரிப், அவள் தான், ஆர்ஐபி தான் அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்மளும் சாகக்கூடாது, நம்ம எப்படியாவது வந்து டிஎம்கே கவுத்திடணும், தோக்கடிச்சிடணும், இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு பிஜேபி தான் அப்படின்ற லெவலுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஃபார் பிஜேபி இட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், பிகாஸ் பிஜேபி ஒன்லி 4 seats தான் இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்து தனியாகவே நின்று இங்கே தோத்தா கூட நம்ம வி ஆர் பில்டிங் அவர் பார்ட்டி, there's nothing to lose for us. there is nothing to lose for us. அண்ணாமலை அவங்க சொல்கிற மாதிரி களத்தில் இறங்கி நிற்போம், நோ ப்ராப்ளம். 2 மேஜர் பார்ட்டிஸ் இருக்குது, ரெண்டு பேரும் அடிச்சு சாவட்டும், அதில் எதாவது ஒன்று விழும், நமக்கு அந்த ஓட் ஷேர் வரும், நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ 26ல இல்லைன்னா 31ல வில் பி இன் பவர் அப்படின்றாங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. What's your point, sir? Please. Okay, Because it is more lengthy. We are just friendly talk only. My point is that என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தேதியில் ஏடிஎம்கே ஷுட் வேக் அப் அண்ட் கெட் இன்டு an alliance with பிஜேபி. அதுதான் அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. No, for them you are not talking. You are not talking for them. You are talking for your mind. So what is your opinion? That one என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஷீட் ஷேரிங், நல்ல ஒரு கூட்டணி அமையறது அப்படின்னா நம்மளும் ஒரு இடத்துல ஏடிஎம்கே கூட சேரணும் அப்படின்றது என்னோட இது. ஆக்சுவலா எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இதை தான் நாங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோம். ஓகே, அது வந்து இப்போ வந்து அவங்க நமக்கு வந்து 110 சீட் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே என்டிஏ கூட்டணியில இருக்கிற எல்லாருக்கும் நம்ம பிரிச்சு கொடுத்துக்கிறோம், நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க 110 சீட்ஸு, நோ ப்ராப்ளம். ஆனா வந்து அடுத்து ஜெயிச்சு வரும்போது நம்ம தான் அவங்களோட துணை முதல்வரா இருக்கணும். அதுக்கெல்லாம் அவங்க ஒத்து வருவாங்களா? கண்டிப்பா இது வந்து எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. இத்தனை சீட்டு கொடுக்க அவர் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல, ஒரு செகண்ட் நான் முடிச்சிடறேன், ஓகேங்களா? இத்தனை சீட்டு கொடுக்க அவர் ஒத்துக்க மாட்டாரு. அப்படியே ஒத்துட்டு அவர் வந்தாலும் நாளைக்கு அவரு நம்மள திருப்பி முதுகுல குத்த மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? நம்ம ஏன் அவருக்கு வந்து உயிர் கொடுக்கணும்ன்றதான் இப்ப எங்களோட டாக்.
மேடம் திமுக இன்னும் 5 வருஷம் இருந்துச்சுனாலும் நமக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. நம்மளோட நம்ம வந்து நம்மளோட கட்சியை வந்து வளர்த்துக்குவோம். 2G உங்களுக்கு கனெக்ஷன் இஷ்யூ வருது, நம்ம கட்சியை வந்து நம்ம வளர்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? நமக்கு உடனே இப்போ வந்து போய் சிஎம் சீட்ல உட்காரணும்னு இல்லை, மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லது பண்ணி நம்ம வந்து நம்ம கட்சியை ஸ்லோவா வளர்த்து நம்ம கொண்டு போய் உட்காரலாம். ஆனா சாக போற எடப்பாடி அந்த கட்சிக்கு நம்ம ஏன் தண்ணி ஊத்தணும்ன்றதா இப்ப இங்க இருக்கிறவங்களோட கேள்வி. மேடம் இன் பாலிடிக்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ். நம்ம வந்து பாலிடிக்ஸ்ல வந்து நம்மளோட ஒரு எலெக்ஷன் நம்ம வரும்போது நம்ம வந்து ஜெயிக்கிறத தான் பார்க்கணும். இட்ஸ் அபவுட் நம்பர்ஸ். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். சரி இல்ல இது உங்களுக்கு vote இல்ல percentage is இல்ல more எனக்கு எனக்கு important. இதுல ஜெயிக்கிறதுல ஒரு இப்ப எனக்கு நீங்களே புரியல. சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு செகண்ட் தானே, நீங்களே சொன்னீங்க பாத்தீங்களா, நமக்கு 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏ வச்சுட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. புரியுதுங்களா? நீங்க எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கிறதாலயோ எம்பி வச்சுட்டு இருக்கிறதாலயோ ஒரு யூஸுமே கிடையாது. ஓட் பர்சன்டேஜ் இருக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நோட்டா கட்சி 2% 3%ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப நம்மள பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஓட் பர்சன்டேஜ். நம்பர்ஸ் நம்பர்ஸ் இப்போ நம்மள நம்பர்ஸ் எல்லாம் இல்ல, ஓட் எக்ஸாக்ட்லி பர்சன்டேஜ். த பர்சன்டேஜ் இஸ் நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்து பயப்படுறாங்க. நம்பர் ஏன்னா நம்ம கிட்ட ஓட் பர்சன்டேஜ் நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுது. நம்ம 4 எம்எல்ஏ தான் வச்சிருக்கோம். பட் இன் ஃபியூச்சர் நம்ம 40 எம்எல்ஏ வச்சுக்கலாம். நமக்கு அந்த மாதிரி வரும். நம்ம நம்பர்ஸ் க்ரோ ஆகணும். வி நீட் டு க்ரோ.